நம்ம எல்லாருமே எதையாச்சும் நோக்கி ஓடிட்டே தான் இருப்போம். ஃபார் ஃபேமிலி, ஃபார் மனி, ஃபார் ஃப்ரீடம் எதையாச்சும் நோக்கி ஓடிட்டே தான் இருப்போம். அந்த ஓடுறது மூலியமா நம்ம ஏர்ன் பண்ற மணிய வச்சு நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றோமா? அத நம்ம லாங் டெர்முக்கு எடுத்துட்டு போறோமா? இல்ல நம்மளோட இப்போ இருக்கிற நீட்ஸ வந்து கரெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்றோமா? அதெல்லாம் கேட்டோம்னா அது வந்து டவுட் தான். அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், சேவிங்ஸ் பண்ண போறோம்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா நம்ம என்ன பண்ணணும்னா எமர்ஜென்சி ஃபண்ட். அதுக்கப்புறம் முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுனா, இப்போ உங்களுக்கு ஒர்க் போயிருச்சு, இல்ல திடீர்னு ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 டூ 6 மந்த்தான எக்ஸ்பென்சஸ நீங்க மேனேஜ் பண்ற மாரி இருக்கணும். அப்பதான் உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பாதிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ். இப்போ நம்ம இல்லாத டைம்லயும் நம்ம ஃபேமிலி வந்து நம்ம சேலரி மூலியமா டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இப்ப நம்ம இல்லாத டைம்ல அவங்க அதுல ரொம்ப பாதிப்படைவாங்க. அதனால கம்பல்சரி நம்ம டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, நம்ம இருக்கிற மணிய ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் போட்டுட்டோம்னா, அது அன்எக்ஸ்பெக்டடா வர்றத வந்து நமக்கு கவர் பண்ணி குடுத்துரும். இப்போ வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி பார்ப்போம். இப்போ சேவிங்ஸ நம்ம எடுக்கும்போது ஒரு ஷார்ட் டர்ம் கோல் தேவைப்படுது. இப்போ நமக்கு பைக் தேவைப்படுது. இல்ல ஒரு ஃபோன் வாங்குறோம். அதுக்கெல்லாமே நம்ம ஒரு ஷார்ட் டர்ம் கோலுக்கு வந்து நம்ம வந்து சேவிங்ஸ ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ் அது மாரி போட்டோம்னா நம்மளுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஃபிக்ஸடா நம்மளுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மணியிலேருந்து நமக்கு குரோ ஆகி குடுக்கும். இப்போ நம்ம லாங் டர்முக்கு போறோம். நம்ம ரிட்டயர்மென்ட் பிளான்க்கு, இல்ல நம்ம மேரேஜுக்கு, இல்லன்னா நம்ம சைல்டுக்கு அது மாரி நம்ம போறோம்னா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு போலாம். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. நெறைய டைம் அனலைஸ் பண்றதுக்கு, அந்த கம்பெனிய பத்தி அனலைஸ் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல்ஸா எல்லாமே தெரியும். அப்படின்னா நீங்க ஸ்டாக்ஸ பிரிஃபர் பண்ணலாம். இல்ல எனக்கு டைம் இல்ல. என்னால ஃபுல்லா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பிரிஃபர் பண்ணலாம். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா, இப்போ நிஃப்டி 50 எடுத்துட்டோம்னா, டாப் 50 கம்பெனிஸ வந்து அத ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 50 கம்பெனிஸ் டாப் 50 கம்பெனிஸ் குரோ ஆக நம்ம அமௌண்ட்டும் குரோ ஆகும். இப்ப நம்ம லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா தான் நமக்கு அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு முழுசா கிடைக்கும். அப்புறம் எல்லாருமே மேஜரா சொல்லக்கூடிய ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எக்ஸ்பென்சஸ், லோன்ஸு அதுக்கப்புறம் என்னோட டே டு ஆக்டிவிட்டீஸ்க்கே என்னோட சேலரி ஃபுல்லாக போயிடுச்சு. என்னால் இன்வெஸ்ட் அண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பென்சஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான லோனை ஃபர்ஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணனே. செகண்டே நீங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பே பண்ணக்கப்புறம் அது கூட நம்ம டே டு டே நடக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபன்னு அதெல்லாமே நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேஜரா நீங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணாதான் உங்களுக்கு லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோலே அச்சீவ் பண்ண முடியும். இந்த 2026ல ப்ராப்பரா சேவிங்ஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு ஃபியூச்சர் இயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இயரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்பவே சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.